சமயம் மந்திரம். ஹலோ கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம நிகழ்ச்சியில மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு. ரொம்ப நாள் ஆகலையே. நேத்தான பார்த்தோம். நேத்த பார்த்தோமா? எனக்கு ரொம்ப நாள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்களா? இது டைமிங்ஸ் கேப்புக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ப்ரோகிராம்? நல்ல ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து வாணிஸ்ரீ கேக்குறாங்க, டாக்டர் பைனி நல்லா பேசுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. Thank you so much. சமையல் மந்திரம்னாவே இப்ப வந்து இல்ல வாணிஸ்ரீ கேக்குறாங்கன்னா எப்படி கேக்குறாங்க? ஆங்கர் வந்து வாணிஸ்ரீ நல்லா பேசுறாங்க. அப்படியா? நல்ல டவுட் உங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு பதில் சொல்றாங்க. ஓ சார், நான் வாணிஸ்ரீ வந்து நல்லா பேசுவாங்க மட்டும் தான். வாணிஸ்ரீ அழகா இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அழகுக்கு பஞ்சம் இல்ல, அதையும் சொல்றாங்க. ஓகே, thank you so much. சோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன விஷயம் பத்தி பேச போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம காமத்தின் உச்சம் காமசூத்ரா, இதுதான் டைட்டில். அது என்னது காமத்தி உச்சம் காமசூத்ரான்னா? அதாவது காமசூத்ரான்றது வந்து அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், ஓவியர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காமசூத்திரம் அப்படின்ற ஒரு 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 புக்கு, ஒரு வடிவமைப்பு, ஓலைச்சுவடி இந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஓகே. ஓவியங்கள் பாத்தீங்கன்னாலும் காமசூத்ராவின் ஓவியங்கள் பாத்தீங்கன்னாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் எப்படி சந்தோஷமா இருக்கணும், ஒரு ஆண் எந்த நிலையில இருந்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தணும் என்ற ஒரு ஓவியங்கள் தான் வந்து அந்த காலத்திலே உண்டு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பின்னால இருக்கிற ஸ்டில் எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமான முறையில கட்டிப்பிடிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு விதமா இருக்க மாட்டாங்க, பல விதமான உடல் உறவு. இல்ல அது என்ன கட்டி பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு? எல்லாம் கட்டி பிடிச்சிருக்காங்க, விதவிதமா கட்டி பிடிச்சிருக்கு. ஆமா, விதவிதமா கட்டி பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விதவிதமா ஒரு பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. ஓகே, சோ டிஃபரண்ட். இதுதான் காமசூத்திரம். அதாவது காமத்தின் 1064 சொல்லுவாங்க. காமத்தின் இல்ல உங்க பின்னாடி ஒண்ணு இருக்கு, அது என்ன பொசிஷன் சொல்லவா? அது என்ன பொசிஷன் சொல்றீங்களா? அது வந்து ஒரு காமத்தின் அது ஒரு பொசிஷன். ஓகே. ஒவ்வொருக்கும் ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையில இருக்குந்தா இது ஒரு சுகம், இந்த நிலையில படுத்தா இது ஒரு சுகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்த 64 கலைகள் ஃபார்முலாஸ் உண்டு. இதுல அனுபவிச்சவங்களும் இருக்காங்க அந்த காலத்துல. ஓகே. இந்த காலத்துல தான் முடியல. அப்ப இந்த காலத்துல யாரும் அந்த அனுபவிச்சது? காமத்தின் உச்சம் போனவங்க பாதி பேர் தான் இருக்காங்க, பாதி பேர் இல்ல. பாதியில விட்டுடுவாங்கல. பாதி பேர் இல்லன்றதுதான் இப்ப பிரச்சனையே நம்மளுக்கு. ஓகே. அதாவது ஏன் ஆண்கள் ஆண்களாவே இல்ல, பெண்கள் எல்லாத்துக்கும் தகுதியா இருக்காங்க, ஆண்கள் எல்லாத்துக்கும் தகுதியாவே இல்ல. ஓகே. காமசூத்ரா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை பிறப்பு கூட ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையில வந்து உடலுறவு கொண்டால் குழந்தை பாக்கியம் தங்கும். ஓகே. சோ எந்த மாதிரி எந்த பொசிஷன்ல பொசிஷன், அதாவது பொசிஷன் இது மாதிரி பொசிஷன்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு ஒரு குழந்தைய உருவாகும். அந்த காலத்துல அதெல்லாம் உண்டு. இந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, மாமா அப்படின்னுவாரு, போவாரு, அப்புறம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, உள்ள போறதும் தெரியாது வரதும் தெரியாது. அந்த பொசிஷன்ல யாரும் ஃபாலோ பண்றதே இல்ல. இல்ல, பொசிஷன் வரைக்கும் நிக்காது அவருக்கு. அதுக்குள்ள அவுட் ஆயிடும். பொசிஷன் வர அளவுக்கு நிக்கவே நிக்காது. மினிமம் ஒரு ஆண் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷமாவது அந்த விரைப்பு தன்மையோட வந்து வீரியத்தன்மைன்னு சொல்லுவாங்க, எரெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது அவருக்கு ரொம்ப நேரம் நிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு மேல நிக்கிற ஆம்பளைங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர நான் வந்து பல பொசிஷன்ல பண்ணிட்டு சந்தோஷமா வந்தன்ற ஆம்பளைங்க நிறைய பேர் கிடையாது. காமசூத்ராவை பற்றி நிறைய பேர் நினைப்பு இருக்கும். ஏன்னா நெட்ல போட்டு சர்ச் பண்ணி போது காமத்தின் நிலைகள் வந்து நிறைய இப்ப வந்து இந்த பொசிஷன்ல எந்த பொசிஷன் வந்து ஹை டெம்பரா பண்ண முடியும்? அதாவது படுத்த நிலையில தான் எல்லாமே, பெரும்பாலும் படுத்த நிலையில தான். சில பேர்லாம் வந்து ஸ்டாண்டிங்லேயே பண்ணுவாங்க, சில பேர் வந்து உடம்பு வெயிட்டை பொறுத்து, சில பேர் ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க, ரொம்ப தொப்பை வெந்திருக்கும், சில பேர் ரொம்ப லீனா இருப்பாங்க. அவங்க உடம்பை பொறுத்து தான் அந்த அந்த பொசிஷனே இருக்கு. ரொம்ப குண்டாக்குறவங்க எல்லாம் வந்து காலை தூக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு காலம் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் இருக்கும். அவரு தூக்கி அவரு மேல போட்டா அவரு நசிக்கிடுவாரு. அதனால பொசிஷன் அவங்க உடம்பு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். ரொம்ப லீனா இருக்கிறவங்க தலைகீழ கூட நிப்பாங்க. யோகாசனம் செய்யற மாதிரி எல்லாம் சில பேர்ல பொசிஷன் எல்லாம் இருக்கு. அது மாதிரி பண்ணா ரொம்ப சுகமான ஒரு செக்ஸ் முறையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அது நடைமுறைப்படுத்துறதே கிடையாது ஆண்களும் பெண்களும். அது சொல்லுங்க, எப்படி பண்ணா சுகமா இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி பண்ணணும்ன்றதை விட எப்படி இருக்கணும் ஆண்கள், அதை பத்தி தான் நம்ம இருக்கிறோம்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்டில் இதெல்லாம். ஆமா, பார்த்த உடனே அப்படியே இந்த ஸ்டில்லுன்னு இல்ல, பெரும்பாலும் பழைய பழைய காலத்து ஓவியங்கள் பாருங்க, ஒவ்வொரு கோயில் டெம்பிள்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ரசனைன்னு சொல்லுவாங்க, ரசனையா பாடுறது நல்ல ஓவியம். அது பாத்தீங்கன்னா கண்ணால பாக்குறதுக்கு அது வந்து செக்ஸா இருக்கலாம், ஆனா அது கலை ஓவியம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அரைவணைப்போட, ஒரு ஆணும் பெண்ணும் அரைவணைப்போடு தான் வந்து ஸ்டில்ஸே நிறைய இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்திலேயே வந்து நிறைய பேர் அனுபவிச்சாங்க. இந்த காலத்துல அந்த அனுபவிக்கவே முடியல. படுப்பாரு, செய்வாரு, ஏஞ்சிருப்பாரு, முடிஞ்சு போச்சு. இல்ல மேபி இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அத நீங்க சொன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதான் மேடம், அதாவது ஒரு கலை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு நீண்ட நேரம் தாமதத்துல ஈடுபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். இந்த குழந்தை வந்து இல்லாத தம்பதியர்களுக்கு அந்த டேட் ஆன நாள்ல இருந்து சில நாட்கள் சொல்லி அந்த விந்து வந்து வெளியே வராம இருக்கிறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த விந்து வந்து வெளியே வந்துடும். ஆனா இந்த கலையில நம்ம சொல்ற வந்து காமசூத்ரா கலையில அவங்க செஞ்சாங்கன்னா அந்த விந்தே வெளியே வராது. ஓகே. இப்போ வந்து லேடிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஜென்ஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. அதுதான் இப்ப பிரச்சனை. இது பண்ணனும்னா அவங்க என்ன பண்ணனும்? ட்ரீட்மென்ட் தான் எடுக்கணும். ட்ரீட்மென்ட் தான். உடம்பு முதல்ல செக் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குல, டிஃபரண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான பொசிஷன் இதுல அதெல்லாம் பாக்க அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாமே. அதான் மேடம், இந்த மாதிரி பொசிஷன்லாம் பார்த்தோம்னா அவருக்கு வந்துருது, பண்ணவே தேவையில்ல. சோ பண்றதுக்குள்ள வந்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றீங்க? அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மெடிசன், மாத்திரை, மருந்து எல்லாம் சாப்பிட்டு தான் அவருக்கு அந்த பழைய மாதிரி எல்லாம் வந்து பொசிஷன்லாம் கொண்டு வரலாம். ஓகே. உடம்பு முதல்ல திடகாத்திரமா வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் பொசிஷன் பண்றதால அதனால ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? ஏதாவது எஃபெக்ட் என்ன கால் தூக்கி அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்க வந்து இடுப்பு பிடிச்சிக்கும். நல்லா ஒரு நம்ம நேரம் செஞ்சினே இருக்கும்போது பார்த்தா எனக்கு இடுப்பு பிடிச்சிச்சுன்னுவாரு, அப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. வேணா எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இது டிஃபரண்ட் பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நேம், என்னென்ன பொசிஷன்? ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு நேம் இருக்கு. அதான் 64 கலைகள் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு விதமா செய்யற கலைகள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றும் சொன்னா அது நம்ம நிறைய எபிசோட் எடுக்க வேண்டியது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம்னா, கலைகள்ல வந்து படுக்கும் போதே இப்படி படுத்தாதான் ஒரு பெண்ணு சுகமா இருப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம். அந்த முறையில அவங்களுக்கு அவங்க உடம்பு பொறுத்து தான். ஒரு சிலர் லீனா இருப்பாங்க, ஃபேட்டா இருப்பாங்க, தொப்பை விந்திருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உறுப்பு ரொம்ப சின்னதாவும் இருக்கும். உங்களுக்கு என்ன சூட்டபிள் ஆகுதோ அந்த பொசிஷன் அவங்க ட்ரை பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா இன்பமா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. அந்த காமசூத்ராவின் கலைகளை கத்துக்கினாவே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் அவங்களுக்குள்ள. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நீங்க காமசூத்ரத்துல டிஃபரண்ட் பொசிஷன்ல பண்ணா அந்த ஹை பிக் போவாங்கன்னு சொல்லுவீங்க. சோ இந்த ஹை பிக் போனானா எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா அதுக்கு ஒரு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து உடம்புல வந்து பலம் இல்லை, எனக்கு ஆண்மை கம்மியா இருக்கு, நரம்பு தலைச்சிருக்கு, எனக்கு வந்து எரெக்ஷனே ஆக மாட்டேங்குது, நான் இப்படி எல்லாம் மின்பக்கமா செய்யலான்னு பாக்குறேன், முன்பக்கமா செய்யலான்னு பாக்குறேன், எந்த பக்கத்துக்கும் எனக்கு கிளம்பவே மாட்டேங்குது அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து மெடிசன் கொடுக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம கொடுக்குற மருந்து எல்லாமே மூலிகை தான், இயற்கை மூலிகை தான். நம்ம வந்து இந்த மாசிக்காய்ன்னு சொல்லுவாங்க, மாசிக்காய், கடுக்காய், அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கொட்டைகள் மாதிரி இருக்கிறதுலாம், அதெல்லாம் வந்து மாசிக்காய் கடுக்கான்றதுலாம் வந்து ஒரு கொட்டைகள். அதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொடி செய்து, கடுக்காய் வந்து தூளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுடராகவே விற்கிறாங்க இப்பெல்லாம். அது டெய்லியும் பால்ல போட்டு சாப்பிட்டா உஷ்ணமே குறைஞ்சிரும். எவ்வளவு விஷ்ணு விந்து நீத்து போன விந்துலாம் பாத்தீங்கன்னா திக்காயிடும். மாசிக்காயும் அப்படி ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், இது மூணுமே வந்து கடைகளில் விற்கிறாங்க, பவுடரா விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து பவுடர் பண்ணி பால்ல போட்டு சாப்பிடலாம். பால்ல போட்டு சாப்பிட்டா நல்ல மூடு வரும். பலவிதமான காம நிலைகள்ல வந்து ஒரு பெண்ணை வந்து விதவிதமா சந்தோஷப்படுத்தலாம். ஆமா, டெய்லியும் பால்ல காலையில ஒரு ஸ்பூன், நைட்ல ஒரு ஸ்பூன் பால் சாப்பிட்டு வந்தா போதும். மாசிக்காய், காசிக்காய், கடுக்காய் மூணும் பவுடர் விற்கிறாங்க. அதை வந்து பவுடர் பண்ணி பால்ல போட்டு சாப்பிட்டா நல்ல செக்ஸ் இன்பம் அதிகமா இருக்கும். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன உணவு செஞ்சு காமிக்க போறீங்க? அதாவது ரஜினி கூட ஒரு படத்துல பாட்டு பாடியிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? என்ன பாட்டு? மாசி மாசம் மாலாம். ஓகே ஓகே, இதுக்கு என்ன சம்பந்தம் அந்த பாட்டு? இல்ல, அது மாதிரி இந்த மாசி மாச குமரி போண்டா செய்ய போறோம். மாசி மாச குமரி போண்டா. குமரி போண்டா இது மாசி மாச பொண்ணுங்களுக்கு மட்டுமா இல்ல ஜெனரலாவே தான் இது அந்த மருந்துக்கு நம்ம வைக்கிற நேம். ஓகே ஓகே, மாசி மாச குமரி போண்டா. ஓகே ஃபைன், நல்லா இருக்கு, பேரே நல்லா இருக்கு. ஆமா, இத சாப்பிட்டா இல்ல ஒரு இதுல என்ன ஒரு போண்டா ரெண்டு போண்டா இருக்கா?
நிறைய போண்டா இருக்கு. நிறைய போண்டா இருக்கு. ஆமா நிறைய இருக்குது. இல்ல பொண்ணுங்களை பத்தி சொன்னீங்களே அதனால கேட்டேன் எவ்வளவு போண்டான்னு கேட்டேன். அது நம்ம சாப்பிடுறத பொறுத்து இருக்கு. சாப்பிடுறத பொறுத்து இருக்கு. அளவுக்கு ரெண்டு அதிகமா போண்டா சாப்பிடக்கூடாது. போதும்னு நினைக்கிறேன். ஆமா கொஞ்சமா சாப்பிட்டா ஓகே, அதிகமா சாப்பிட்டா நீங்க கேக்குற கேள்வி அது அதிகம். அப்படி இல்ல ரெண்டு போண்டா சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு போண்டா சாப்பிட்டாவே ஒண்ணுக்கு போதும். ரெண்டு போண்டா சாப்பிட்டா ரெண்டு தேவைப்படும். நிறைய சாப்பிட்டா நிறைய தேவைப்படும். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட்ல மாசி மாசம் குமரி போண்டா செஞ்சு காமிக்கிறோம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாமா? ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹா 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து இதுக்கு நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாசம் சொன்னாவே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க. மெடிசன் எடுக்கணுன்னு 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நம்ம பார்க்க போறது தீர்வு. இன்னைக்கு இந்த தீர்வுல ஒரு போண்டாவை செஞ்சு காமிக்க போறாங்க. சோ அந்த போண்டாவை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? சோ டாக்டர், என்ன போண்டாவை செய்ய போறீங்க நீங்க? இன்னைக்கு செய்யக்கூடிய போண்டா வந்து பாத்தீங்கன்னா மாசி மாச குமரி போண்டா. மாசி மாச குமரி போண்டா. அந்த சாங் லிங்க் ஆயிட்டு இருக்கு, மாசி மாசம்னு சொல்லிட்டுல ரஜினி பாடுவாரு, மாசி மாசம் மாமா உனக்கு தான். ஓகே, இப்ப மாமா வேண்டாம், இப்ப நம்ம வந்து உருண்டையை செஞ்சுக்கலாம். சோ என்ன எல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: ஓகே, பச்சை மிளகாய், வெங்காயம், சால்ட், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், ஜாதிக்காய் பொடி, மாசிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, ஆயில், கடலை மாவு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்னா கடலை மாவு. கடலை மாவு, ஓகே. ஓகேவா? கடலை மாவு. கடலை மாவுல நம்ம இந்த போண்டா செய்யறதுக்கு கடலை மாவு கண்டிப்பா தேவைப்படுது. போதும். கடலை மாவு அடுத்து வந்து வச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பவுடர் மாசிக்காய் பவுடர், ஜாதிக்காய், கடுக்காய்.
ஜாதிக்காய். ஓகே. இது வந்து கடுக்காய். கடுக்காய். சோ அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடியது நம்ம அந்த ஜீரகம். ஜீரகம் இது கூட ஆட் பண்றோம். நல்லா வாசனையா இருக்கும் போண்டா. ஓகே. அந்த ஃப்ரை ஆகும்போது நல்ல ஸ்மெல் வரும். அடுத்து வந்து பச்சை மிளகாய். ஓகே. பச்சை மிளகாவை காரத்துக்கு போட்டா தான் டேஸ்டே போண்டாவா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். ஆமா டேஸ்டியா இருக்கும். பண்ணும்போது அடுத்து கறிவேப்பிலை கொத்தமல்லி. ஓகே. அப்படியே காரமா சாப்பிடும்போது மணமா இருக்கும். கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டா தான் போண்டாவே நல்லா மணக்கும். ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மருந்தினுடைய முக்கியமானது குமரின்னு சொன்னோம் இல்லையா? குமரி. அந்த குமரி. ஓகே. இந்த குமரியை ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணதுனால அது வந்து அந்த கசப்பு வந்து போயிருக்கும். ஆமா. ஓகே. குமரி. இதுதான் குமரி. கத்தாழை. சொத்து கத்தாழை. ஆமா இது குமரின்றோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆனியன். சோ ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி போண்டாவுக்கு ஆனியன் போண்டா கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆனியன் போண்டா அது மாதிரி கொஞ்சம் பீஸ் போட்டாங்கன்னா போண்டா நல்லா இருக்கும். போண்டா இப்போ ரெடி. சோ உப்பு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணனும். ஓகே. கொஞ்சமா சால்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்றோம். சோ இந்த மிக்ஸ் பண்ணனும்னா கண்டிப்பா தண்ணி வேணும். கண்டிப்பா வாட்டர் எடுங்க. ஓகே. போதும் தான். ஓகே. சோ அந்த உருண்டை இப்போ நம்ம இத என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணனும். மிக்ஸ் பண்றோம். சோ உருண்டை உட்ற அளவுக்கு அந்த மிக்ஸ் பண்ணனும். அந்த ஒரு போண்டானா ஓகே உருண்டையை நம்ம உருட்டி எடுக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். சோ நம்ம வந்து இப்போ போண்டா விடுறதுனா கண்டிப்பா ஆயில் இது வேணும்ல. நம்ம அந்த ஆயிலை சூட் பண்ணனும்ல. ஆயில் அது இருக்கு. அத அடுப்புல வச்சு நம்ம சூட் பண்ணுவோம். சோ ஆயிலை ஊத்தலாமா? ஊத்துங்க. ஓகே. உருண்டையா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாவா எண்ணெயில போட போறோம். ஓகே. போண்டா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. சோ எடுத்துடலாமா? போண்டா இன்னும் கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும். அரவே காட்ட. இந்த போண்டாவை சாப்பிட்டா எல்லா கலையும் செய்யலாம். டிஃபரண்ட் பொசிஷன் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. டிஃபரண்ட் பொசிஷன் இருக்கு. கையை தூக்குறது, காலை தூக்குறது. ஓகே. இந்த உமன் டாப்ல இது பண்ணுவாங்கல்ல வந்து ஜென்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு சுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் கீழேயும் பெண்கள் மேலேயும் அது ஒரு சுகம். அதுவும் அந்த காமசூத்திரத்துல அது ஒரு கலை. அது ஒரு பொசிஷன். அது ஒரு பொசிஷன். ஓகே. சோ எப்படி அது வந்து எப்படி அந்த நல்லா இருக்குமா அந்த செக்ஸ் பண்றதுனால? அவ வந்து गर्ल्सக்கு ஏதாவது அது ப்ராப்ளம்? गर्ल्सக்கு நல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும். ஜென்ஸ்க்கும் அது இன்ட்ரஸ்ட் இருக்கும். அது ஒரு சில விதமான அதுல அந்த வெஜினா எது ப்ராப்ளம் வராது. அது வராது. அதுல இன்னும் உராய்வு ஏற்பட இன்னும் சுகம் அதிகமாகும். ஓகே. ஓகே. இல்ல இந்த பொசிஷன்ல அந்த பெயினிங் ஜாஸ்தி இருக்காதா? வராது. சில பேருக்கு அங்க உச்சம் வந்து முட்டும் போது மட்டும் லைட்டா வந்து பெயின் இருக்கும். அதுலயும் ஒரு சுகம்ன்றதால அவங்களுக்கு அதை எடுத்துக்க அது ஒரு வலியா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. சோ என்ஜாய் பண்ணுவாங்க. போண்டா ரெடி. சோ போண்டா எடுத்துலாமா? ஓகே போண்டா எடுத்துடலாம். சோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. சோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க டாக்டர். எஸ். எல்லாத்துலயும் இது நம்ம ஓகே போண்டா. இந்த போண்டாவை அழகுபடுத்துறதுக்கு கார்னிஷ் பண்றீங்க. கருவேப்பிலை போட்டு போண்டா ரெடி. ஓகே. Thank you. So மாச குமரி போண்டா. சோ இத குமரி போண்டாவை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல டிஃபரண்ட் பொசிஷன்ல எல்லாம் வந்து செக்ஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆமா. காமசூத்ராவின் பிரகாரம் இந்த போண்டாவை சாப்பிட்டவங்களுக்கு ஒரு விதமா செய்வாங்க, பல விதமா செய்ய தோணும். இந்த போண்டாவுடைய மகிமை அப்படி. இத சாப்பிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த போண்டாவை சாப்பிட்டு நீங்களும் வந்து நிறைய பொசிஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ சந்தோஷம் இருங்க, நல்ல ஒரு செக்ஸ் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நீங்க வந்து இந்த போண்டாவை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னோட சபா வந்து நன்றி. ஓகே ஓகே வியூவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியிலே அடுத்த வரப்போது ஆலோசனை. அதுக்குள்ளே ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.
பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. இது வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்வின்சர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ள கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? படிங்க எடுத்து. ஓகே, சோ நானும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்ன வந்திருக்கு பார்க்கலாம். ஹாய் டாக்டர் அண்ட் மை டியர் வாணிஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோ டாக்டர்? நீங்களும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். ஓகே, ஐ அம் திவேஷ், ஒர்க்கிங் இன் ஐடி. ஐடிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திவேஷ். வந்து என்னோட டவுட் என்னன்னா, ஐ வில் பி ஃபிட், ஆனா என்னோட செஸ்ட் கொஞ்ச நாளா ஃபேட் அதிகமா ஆகி பிரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஃபேட் ஆகும்போது லேடிஸ் மாதிரி பிரஸ்ட் வந்துச்சாம். ஓகே ஓகே. சோ அவங்க என்ன ப்ராப்ளம்னா, டி-ஷர்ட் எல்லாம் போட முடியல, அசிங்கமா தெரியுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா. சோ பிகாஸ் அந்த செஸ்ட்னால தெரியறதுனால ஏதோ ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஏதோ ஷை ஃபீலிங் ஆயிட்டு ஒரு பப்ளிக்ல கூட கைட்ட முடியாது அவரால. அது அசிங்கம் இருக்கு சொல்லிருக்காங்க. சோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா, நீ அதுவா மாதிரி அந்த மாதிரியா பொண்ணு, அந்த மாதிரி மீன்ஸ் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அவங்க கிண்டல் அடிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பட் எனக்கு ஒரு ஆணுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆணுக்கு தகுதியான எல்லாமே இருக்கு. ஆனால் பட் இந்த செஸ்ட் அவங்க ஃபேட்டாக இருக்கிறதுனால, இந்த செஸ்ட் பெருசாக இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செஸ்ட் மாதிரி நான் டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் சாப்பிட்றேன். ஹோட்டல் சாப்பாடு தான் அவங்க டெய்லியும் சாப்பிட்றாங்களா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சான்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ ரைட் சொல்யூஷன் டியர். தேங்க்யூ மை லவ் வாணிஷ்னு அமைச்சிருக்காங்க. அதாவது நிறைய ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வாணிஷ்டே, அதாவது இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஓகே. ஏன்னா நிறைய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்பகங்கள், அதாவது உடல் எக்ஸசைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபிட்டா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சில ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிரஸ்ட் எப்படி இருக்கோ, செஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி செஸ்ட்லாம் உருவாகி ரொம்ப ஃபீலா வருவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்க சின்ன பசங்க இவங்கலாம் வந்து ரொம்ப ஃபீலா வருவாங்க. சார் எனக்கு வந்து சட்டையே போட்டு ரொம்ப டைட்டா போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதிலே நான் லூஸா சட்டை போட்டுக்கிறது. ஆமா, லூஸ் சட்டை போட்டுக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு பப்ளிக்ல கூட எனக்கு ஒரு துணியை ஃப்ரீயாலாம் எடுத்து விட முடியல, ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான குறைபாடு தான்.
இல்ல இந்த மாதிரி அவங்களுக்கு செஸ்ட் வர்றதுனால அந்த மாதிரி ஏதாவது மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. அதாவது because அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி ஆணுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே என்ன தேவையோ எல்லாமே அவருக்கு இருக்கு. அவருக்குள்ள பிரச்சனை செஸ்ட் வந்து பெருசா இருக்கு. ஓகே. அவர்தான் அவருடைய ஃபீல். அது ஏன் செஸ்ட் அந்த ஃபேட் ஆகும்போது செஸ்ட் மட்டும் ஏன் ஃபெஸ்ட் ஆயிடுது? அதுதான் மேடம் ஹார்மோன்ஸ் குறைபாடு. அதாவது ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம். ஆமா. ஒண்ணு அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே உடற்பயிற்சி செஞ்சிருக்கணும். ஓகே. ரொம்ப நல்லா சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கினோட உடம்பு சதப்பட ஆரம்பிச்சிச்சு. உடம்பு சதப்பட்ட உடனே இதுவும் மார்க்கம் வந்து இவருக்கு வெளிய வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே. உடற்பயிற்சி செஞ்சாவே சரியாயிடும். வேற ட்ரீட்மெண்டே இதுக்கு வேண்டாம். சோ இதனால ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? செஸ்ட் பெருசா இருக்கிறதுனால ஹார்மோன்ல வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆண் மகன் சில பேர் பாத்தீங்கன்னா பெண்ணா மாறுறாங்க பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் மாற்றத்தால வந்து திருநங்கை மாதிரி ஆயிடுறாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி குறைந்தா மட்டும்தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ இல்ல மெடிசனோ ஏதாவது சாப்பிட சூழ்நிலை வரும். இவருக்கு எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு வந்து செஸ்ட் மட்டும் தான் எனக்கு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சாவே சரியாயிடும். வேற ட்ரீட்மெண்டே வேண்டாம். எக்சர்சைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு எக்சர்சைஸ் இருக்கு. அது நம்ம பண்ணி டயட்டை வெயிட் குறைச்சிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். ஓகே ஓகே. ஸோ திவேஷ் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி அதுக்கு எக்ஸசைஸ் யோகாசனம் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க போகாதீங்க. ஸோ நீங்க சாப்பிடுற ஃபுட்ல கூட டயட்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புரோட்டீன் அந்த மாதிரி நிறைய அதாவது இறைச்சி, அதாவது நான் வெஜிடேரியன் கூட குறைச்சிக்கணும். ஓகே டாக்டர். இப்போ அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெருசா இருக்குதுல, அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க. இவங்க ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒய்ஃபை வந்து இவங்க திருப்தி படிக்க முடியுமா? அதான் மேடம், அவருக்கு சிஸ்டருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு உறுப்புலாம் ஃபிட் ஆகுதுன்னு சொன்னாரா? இல்ல அவங்க ஆம்பளே ஆணுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா இது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமா, இது மட்டும் இந்த செஸ்ட் வந்து அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு ஒரு மாதிரி லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கும் ஒரு உடல் உறவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது லேடிஸ்க்கு வந்து அதுதான் தூக்கலா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இப்ப ஜென்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. அத வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும், நம்ம வீட்டுக்காரருக்கு இப்படி இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்குதா செய்யும். கண்டிப்பா. அதனால செக்ஸ் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டா தான் இருக்காங்க, ரொம்ப வந்து செக்ஸ் ஜென்ஸுக்கு லைட்டா இருக்குது, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா அவருக்கு தெரியுது அப்படின்னா வெளியில போகும்போதோ வரும்போதோ ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணும் போதோ ஒரு மத்தவங்க மாதிரி ட்ரெஸ் நல்லா டைட்டா போடும் போதோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதாலதான் அவருடைய ஃபீல். ஓகே. சோ திவேஷுக்கு அந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெறும் செஸ்ட் இந்த ஃபுட் வெளிய ஃபுட் ஆயில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுறதுல இருந்தா இல்ல சம் ஏதோ ஹார்மோன் மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க செஸ்ட் பெருசா ஆயிருக்கும். சோ வந்து திவேஷ் கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸசைஸ் யோகாசனம் எல்லாம் பண்ணுங்க, ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஒரு அழகான பாடி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். சோ வந்து டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே டாக்டர், இன்னைக்கு எபிசோட் எப்படி போயிடுச்சு? அருமையா இருக்கு. நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன். திவேஷ் வந்து அதே மாதிரி நிறைய காமசுத்த இது பொசிஷன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா லைஃப் ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்க போறேன், டிஃப்ரெண்டான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அது வரைக்கும் உங்களோட வாணிஸ்ரீ. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்க முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பாக்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஒரு மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு ஒரு மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 11 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனை சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான்.
ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் தினசரி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.